Good morning. How are you? Today we are moving on to the book of Judges, seeing Jesus in the book of Judges. இயேசுவை நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நம்ம எங்கெல்லாம் பார்க்க போகிறோம் என்று நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். Judges again, it's a book filled with footprints of Jesus. நிறைய இடங்களில் ஜீசஸை நம்ம பார்க்க முடியும். ஜட்ஜஸ் என்ன என்றால் it comes after Joshua. Moses God appointed Moses to bring the people from Egypt. ஸோ அவர் ரெட் சி அதை ரெண்டாக டிவைட் பண்ணி இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழகாக மோசஸ் இஸ் ஏபிள் டு பிரிங் தம் இன்டு அவுட் ஆஃப் ஈஜிப்ட். தென் காட் பியூட்டிஃபுல்லி அப்பாயிண்டட் அ சக்சஸர் டு மோசஸ், ஜாஷுவா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டேக்கிங் த பீப்புள் ஃப்ரம் தி வில்டர்னஸ், வனாந்தரத்துலேருந்து எடுத்துகிட்டு ஜார்டன் ரிவர் டிவிஷன் ஆகுது. அண்ட் தென் ஹீ இஸ் டேக்கிங் தெம் இன் டு த ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ இந்த ரெண்டு பேரும் கிரேட் ஜாயன்ட்ஸ் of God who did tremendous miraculous signs with the help of God. But Joshua எல்லாரையும் அழகாக உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பங்கு பிரித்து கொடுத்துட்ட பிறகு there was no successor appointed for after Joshua. அதனால் அங்கே people அந்த ப்ராமிஸ் லேண்டில் வாழும் போது they were doing a lot of other things. So Judges புக்கை நம்ம படிக்கும்போது ரிப்பீட்டாக we see a few things. என்ன நடக்குதுன்னா, they will disobey, கீழ்ப்படிய மாட்டாங்க. then they will go through oppression. அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு டெலிவரரை அனுப்பி அவங்களே விடுதலை ஆக்குவார். அதே தான் we see continuously ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ the book of Judges is actually after Joshua's death because God did not choose a சக்சஸர். பட் ஜட்ஜஸ்ன்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஜட்ஜ் who will take care of the law அந்த மாதிரி அவங்க பண்ணலை. பிகாஸ் ஜட்ஜஸ் அந்த புக்கில் செகண்ட் சாப்டர் 16th verse அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஐ வில் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் ஃபார் யூ who save them out of the hands of the raiders. அவங்களை தாக்குகிறவர்கள் கரங்களிலிருந்து இவங்களை விடுதலையாக்கும்படியாக இந்த மாதிரி ஜட்ஜஸை நான் எழுப்புகிறேன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இந்த வசனம் வருகிறது. 2ஆம் அதிகாரம் 6th chapter 10th chapter. ஸோ திருப்பி God will be saying they are really not like that law பார்க்குறவங்க அப்படி கிடையாது. they are more like உங்களுடைய ரேடர்ஸ்லேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நான் இவர்களை நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு there are almost like 6 major judges and 6 minor judges. பட் இந்த மேஜர் ஜட்ஜஸில் பார்க்கும்போது என்ன என்றால், நிறைய ஜட்ஜஸ் அவங்களுடைய காலம் அவங்க டெலிவர் பண்ணிட்ட பிறகு 40 years of peace, கிடியனுக்கு அப்புறம் டெபோராக்கு அப்புறம். பட் ஒன் கிளாசிக் ஜட்ஜ் ஈஹுட் அவருடைய டைமில் 80 வருஷம் 80 years ஆஃப் பீஸை நம்மளுடைய இஸ்ரேல் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆல் தி இம்பார்ட்டண்ட் மேஜர் ஜட்ஜஸ் ஒத்னியல் நம்ம எல்லாரையும் குறித்து பார்க்க போகிறதுல we'll just choose 3 for today. And because we can see Jesus பியூட்டிஃபுல்லி எல்லா சாப்டர்ஸ்லையும் we can see Jesus, but we'll choose 3 judges. இந்த மைனர் ஜட்ஜஸும் they are very insignificant, இருந்தாலும் they are doing something. கொஞ்சம் தான் அவங்களை குறித்து சொல்லியிருந்தாலும் வசனங்களில் they are also very important judges. Hallelujah. So now we will just start with very familiar, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜட்ஜ் யார் என்றால் கிடியன். we know in chapter 6-7 நம்ம படிக்கிறோம், அவங்களுக்கு they have been attacked by the Midianites for 7 years. Midianites அப்படின்னு சொல்லும் போது what kind of a Midianite அவங்கள அட்டாக் பண்ணி என்ன மாதிரி துன்புறுத்துறாங்க என்று பார்த்தால் that is poverty. அவங்களுக்கு இருந்த எல்லா crops and எல்லா விளைவுகள் எல்லாவற்றையும் அவங்க சூறையாடி திருடிட்டு போனதுனால இவங்களுக்கு செழிப்பு என்பது இல்லாமல் இருந்தது. there was not a time where they really enjoyed their hard work. அவங்க கடினமாக உழைத்தாங்க, இருந்தாலும் அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்காதபடி அந்த எனிமி மீடியனைட்ஸ் அது எல்லாவற்றையும் அமலேக்கைட்ஸோடு சேர்ந்துட்டு இந்த சூறையாடி போயிட்டாங்க. ஸோ there was a spirit of poverty. So we see Jesus beautifully in these chapters. எடுத்த உடனே பார்த்தோம் என்றால் வெரி குட் கம்பேரிசன் என்ன என்றால், கிடியன் வாஸ் born in a very யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன ஒரு அபிசரைட். ஹூ ஆம் ஐ, நான் ஒன்றுமே இல்லை, வெரி ஸ்மால் ட்ரைப் அண்ட் ஸ்மால் ஃபேமிலியிலேருந்து அவர் ஹம்பிள் பிகினிங் மாதிரி பிறந்தார். அதே தான் ஜீசஸ் ஆல்சோ. ஹி வாஸ் born in a very 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 humble circumstances. பட் அந்த அழகான அந்த வசனம் போட்டிருக்கு ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 11ல் the angel of the Lord பார்த்து பேசும்போது, go in this might
நீ உன் பலத்தோடே போ, பிகாஸ் thou shall save, நீ இஸ்ரவேலை இந்த மீடியார்களுடைய கரங்களிலிருந்து விடுவிப்பாய். அதே தான் மத்தேயு 1:21 ஜீசஸ் குறித்து சொல்கிறாங்க. அவங்க ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பாவங்களிலிருந்து அவங்களை ரட்சிப்பார். ஸோ ரெண்டுமே they will save the people from some oppression. So here we see Gideon is coming as a deliverer. என்ன டெலிவர் பண்ணுறாரு? the people from the spirit of poverty, தரித்திரம், வறுமையிலிருந்து இந்த மக்களை அவர் விடுவிக்க வருகிறார். ஸோ who is Jesus in the book of Judges? he is a deliverer who delivers the people from poverty. நீங்கள் என்ன சொல்லலாம், அநேக ஆண்டுகள் எங்களுக்கு வரதெல்லாம் அப்படியே ஒரு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு அப்படியே எல்லாம் தீந்து போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அதே தான் இந்த மீடியனைட்ஸ் பண்ணாங்க. இவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன சேர்த்து வச்சு என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க அழகாக வந்து இட் வில் கம் அண்ட் கோ. தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பாவர்ட்டி. பட் ஜீசஸ் he came to deliver us, save us from the people from the sins and also give them life and hope. ஸோ இந்த அழகாக அவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தார் வந்து சண்டைக்கு வராங்க. கிடியன் வந்து ஹேஸ் டு செலக்ட். கடைசியில் அவர் 300 பேரை தான் அவர் செலக்ட் பண்ணுறாரு. வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி டு ஃபைட், பிகாஸ் காட் வாஸ் இன்வால்வ்ட். அவர் ஒரு இதை ஊதுறாங்க, ட்ரம்பெட்டை ஊதுறாங்க, அந்த ஜாரை உடைக்கிறாங்க. அண்ட் தெர் இஸ் அ கன்ஃபியூஷன். மீடியனைட்ஸ் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு தெர் இஸ் அ 40 years of peace during the time of Gideon. Hallelujah. So Jesus came as to deliver. Even today we can enjoy and claim that blessing. We cancel the spirit of poverty so people can be blessed. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தரால் பாதுகாப்பாக இருக்கும்படியாக Jesus came as a deliverer. Next வந்து we are going into another judge. இவங்க வந்து டெபோரா. she was a very very powerful not only a judge but also a prophetess. ஸோ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் என்றால் Canaanites அவங்க வந்து இந்த பீப்புளை அப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் the same thing, disobedience, oppression, repentance and deliverance. இதே தான் நாலுமே சைக்கிளாக திருப்பி இங்கே நம்ம பார்க்குறோம். Canaanites அப்படின்னு சொல்லும் போது நான் ஆராய்ச்சி பண்ணும்போது வாட் கைண்ட் ஆஃப் அன் அட்டாக் Canaanites வந்து அட்டாக் பண்ணுறாங்க பீப்புள் ஆஃப் இஸ்ரேலை அப்படின்னு பார்க்கும்போது என்ன என்றால் டுடேஸ் டே அண்ட் லைஃப்பில் கேனனைட்ஸ் வந்து யாருக்கு ஒப்பிடலாம் என்றால் சந்தேகம், ஃபியர், பயம், டவுட், ஃபியர் அண்ட் காம்ப்ரமைஸ். ஏனென்றால் கேனனைட்ஸ் அவங்களுடைய லேண்டு, தட் வாஸ் தேர் லேண்ட். அந்த லேண்டில் தான் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வந்து வாழ்கிறாங்க. ஸோ அந்த கேனனைட் அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை ஸ்லோவாக இந்த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலுக்கு அவங்க இன்சர்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் மக்கள் அதை காம்ப்ரமைஸ், அதை விட்டு கொடுத்து நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்கள் தேவன் எங்களுக்கு இப்படி தான் சொன்னார், அப்படி அவங்க உறுதியாக நிலைத்து நிற்கிறதுக்கு பதிலாக அவங்க அந்த லேண்டுடைய கல்ச்சுரல் ஸ்டைலுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுனால கர்த்தருக்கு அது பிரியமில்லாமல் போயிடுகிறது. ஸோ த கேனனைட்ஸ் என்ன கொண்டு வருவாங்கன்னா they'll bring fear, பயம், டவுட், கலக்கம், சந்தேகம் அண்ட் காம்ப்ரமைஸ். அது மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கறது. ஆனால் வாட் இஸ் டெபோரா இஸ் கம்மிங் அண்ட் டூயிங், she is a powerful, in மீதி பேர்லாம் கூட ஆடி போயிடுறாங்க, but she was so strong. No, my God is able to deliver, அப்படின்னு சொல்லிட்டு she is coming and encouraging the people and strengthening them. So we see a leadership quality. We see Jesus as a leader there. Through that experience Jesus comes not only இன்றைக்கும் நம்ம பயப்படும் போதோ சந்தேகப்படும் போதோ குழம்பி இருக்கும் போதும் ஜீசஸ் அவர் லீடராக இருந்தது. த பெஸ்ட் அண்ட் த ஒண்டர்ஃபுல் லீடர் we can ever have and experience is Jesus. ஏன்னா அவர் ஞானத்தோடு நல்ல விவேகத்தோடு காரியங்களை நல்ல பகுத்தறிந்து நமக்கு காரியங்களை அவர் சொல்லி தருவார். ஒவ்வொரு அழகாக அவர் சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது there is always victory in that, so in our lives. ஸோ டெபோரா எப்படி அழகாக ஒரு ப்ராஃபிட்டஸாக இருந்து ஒரு லீடராக இருந்து அந்த கேனனைட்ஸை எதிர்த்து அவங்க வெற்றி பெற்றாங்களோ அதே போல தான் we can compare Jesus as a great leader in our lives. Hallelujah. So we will have victory over the Canaanite people. Third thing, again very known, எல்லாருக்கும் தெரிஞ்சது 13 அதிகாரத்தில் we are going to see a Samson. நிறைய அதுக்கு நடுவில் we have other judges, but we'll go through Samson. ஏனென்றால் இங்கே இருந்து
Philistines are coming and attacking the people of Israel. குயிக்காக முடிக்கலாம். அப்படி Philistines அப்படி என்றால் வேர்ல்டுலி அப்போசிஷன். நம்ம முன்னேறதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா Philistines வந்து அவங்களை அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. they cannot progress any further. அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுலி அப்போசிஷன். அந்த மாதிரி Philistines-உம் சாம்சன் டைமில் வந்து அவங்களை கண்டினியூஸ்லி அட்டாக் பண்ணும்போது சாம்சன் he comes as a sacrifice. அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். he was betrayed by Delilah. அதே தான் ஜூடாஸும் அவரை காட்டி கொடுத்தாங்க. so many similarities we see in the life of Samson and Jesus. பஸ் கடைசியாக அவர் அந்த டெம்பிளில் போயிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த வசனம் போட்டிருக்கிறது 16:28 அவருடைய என்டையர் லைஃப்பில் அவங்க காட்டினதை பார்க்கலாம். அவர் மறித்த பிறகு the Israel had more deliverance அப்படின்னு இருக்கு. அதே தான் we also see in the life of our Savior Jesus. He became as a sacrifice. அவர் சிலுவையில் மறித்ததுனால அவ்வளோ billions of people have become, have accepted him as their savior. So Jesus, who is Jesus, is a sacrifice. So what do we see about Jesus in the book of Judges? முதல்ல பார்க்குறோம், he is our deliverer, he is our leader, and he is our sacrifice. So against the people of Midianites, against the people of, which is like poverty, spirit of poverty, Canaanites, against spirit of doubt, fear and compromise, and against the spirit of Philistines who are a worldly opposition. So end of the day நம்ம கர்த்தரை இயேசுவை இந்த மாதிரி நம்ம பர்சனலாக நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது எல்லா காரியத்திலும் நமக்கும் அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக. ஹீ இஸ் த அல்டிமேட் ஜட்ஜ் அண்ட் டெலிவரர். இவங்கெல்லாம் ஹியூமன்ஸாக இருந்தாலும் they have their own flaws. they are not perfect, but Jesus is the perfect. He is a fulfillment of God's promise. Hallelujah. He is our true deliverer who is giving us forgiveness, giving us eternal life, and giving us exaltation and peace in this world. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறீங்க. அதை கர்த்தாவே நாங்கள் உரிமை பாராட்டி கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஸ்பிரிட் ஆஃப் பாவர்ட்டி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் அண்ட் எல்லா அப்போசிஷனும் we cancel it, that they will move forward, them and their families, and see blessings. Lord, give you all the glory. In Jesus' name we pray. Amen and amen. Have a wonderful day, because he is our deliverer, our sacrifice, and our leader. Be blessed.